தாய்ப்பால் பத்தலையா அதிகரிக்க என்ன செய்யணும்? பொதுவா ஓபிக்கு வர நியூ மதர் சொல்ற விஷயம், எனக்கு தாய்ப்பால் பத்தவே இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, என் குழந்தை ஸ்டார்டிங்ல நான் நல்லா நிறைய நேரம் குடிச்சாங்க, இப்போ ஒரு 3 மாசத்துல ரொம்ப கம்மியான நேரம் தான் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாலாம் நல்ல பீச்சுனா நிறைய பால் வரும், இப்பெல்லாம் வெறும் டிராப்ஸ் கணக்குல தாங்க வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, என் குழந்தைக்கு தாய்ப்பால் பத்தவே இல்லை போல, அதனாலதான் அழுதுட்டே இருக்காங்க. எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொல்றாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு பால் பத்தல, அதான் அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் பத்தல அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும், இல்ல ஒருவேளை பத்தாம இருக்கு அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்ல இருக்கேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பனாதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும். நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தைநல மருத்துவராக இருக்கிறேன். பொதுவா இந்த காலகட்டத்துல எல்லா மதருக்கும் தெரிஞ்சிருக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும், அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த எவ்வளவு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாதம் வரைக்குமே உங்க குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். வேற எது உணவுகளோ இல்ல வாட்டர் கூட நீங்க கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்ல. ஒரு சில மதர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நேரத்துல என் குழந்தை ரொம்பவே கம்ஃபர்டபுளா தூங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பவுடர் பாலை கலந்து கொடுத்துருவாங்க, குழந்தையும் நல்ல நிம்மதியா தூங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தவிர நீங்க செய்யவே கூடாது. நீங்க தாய்ப்பாலை தான் நீங்க நைட்டுமே கொடுக்கணும். என் குழந்தை அழுதுட்டே இருக்கு டாக்டர், இதனால என் குழந்தைக்கு தாய்ப்பால் பத்தலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தையோடைய மொழி அப்படிங்கறதே அழுகதான். அவங்க அழுகுறாங்க அப்படின்னாவே எவ்ரி டைம் ஃபீட் பண்றதுக்காண்டிதான் அழுகுறாங்கிறது இல்லவே இல்ல. அவங்க குழந்தை வேற எது காரணத்துக்காண்டி அழுகுறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தாய்ப்பால் பத்தல அப்படிங்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 விஷயம் தாங்க. ஒண்ணு, உங்க குழந்தையோடைய யூரின் போறத நீங்க பார்க்கணும். 2வது, உங்க குழந்தையோட வெயிட். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது யூரினை நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். எத்தனை தடவை போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும், அதோடைய கலரை நீங்க பார்க்கணும். ஒரு நாளைக்கு 6ல இருந்து 8 தடவை போவாங்க. யூரின் நார்மலான மஞ்சள் நிறத்துல இருக்கும். இதே தாய்ப்பால் பத்தாத குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விதம் தான் போவாங்க. ஒரு 4-5 தடவை தான் யூரின் போவாங்க. அவங்களோட யூரின் பாத்தீங்கன்னா டார்க் எல்லோ கலர்ல இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு தாய்ப்பால் பத்தல அப்படின்னு ஒரு அர்த்தம். வேற என்னென்ன விஷயங்களை வச்சு நீங்க தாய்ப்பால் பத்துதுன்னு நீங்க நினைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க தாய்ப்பால் கொடுக்க போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பிரெஸ்ட் நல்லா ஹெவியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்க குழந்தை நல்ல கம்ஃபர்டபுளா தூங்குறாங்களா பால் குடிச்ச பிறகு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். 2வது, உங்க குழந்தைய சக் பண்றப்ப வாய் ஃபுல்லா நிம்பி அதை முழுங்குறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். ஒரு ஃபீடிங் பண்ண பிறகு மதருமே சரி குழந்தையுமே சரி ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே குழந்தை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க, அவங்களுக்கு பால் பத்துது அப்படிங்கறத அர்த்தம். ஒரு சில மதர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல என் குழந்தை ரொம்ப நேரம் குடிச்சிட்டு இருந்தான், இப்ப கம்மி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பச்சிளம் குழந்தை அதிகமா தூங்குவாங்க. 18 மணி நேரத்துல இருந்து 22 மணி நேரம் வரைக்குமே தூங்குவாங்க. அது ரொம்ப நார்மல் தான். ஆனா காலம் போக போக குழந்தை ஒரு 3 மாசம் ஆகுறப்ப குழந்தை விளையாடணும் ஆசைப்படுவாங்க, நிறைய உலகத்தை அப்பதான் பாப்பாங்க. அப்படிங்கறனால அவங்களுடைய டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரிதான் ஃபீடிங்குமே அவங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு வயிறு நெம்பிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல அவங்க குடிக்க மாட்டாங்க. ஒரு காரணம் அது. ஒரு சில மதர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை நல்லா குடிச்சிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு போதும் போல, அவங்க ரிலாக்ஸ் ஆகுற டயத்துல வாயில இருந்து எடுத்துடுறாங்க. அது மாதிரி இல்ல, குழந்தை ஒரு கேப் விட்டு குடிப்பாங்க. சோ அதுக்கேத்த மாதிரிதான் நீங்க கொடுக்கணும். ஒரு தாய்க்கு எப்பதான் இந்த தாய்ப்பால் பத்தாம போகும் அப்படின்னா என்னென்ன ரீசன் நான் இங்க சொல்றேன். முதல் காரணமா இருக்கிறது அவங்களுடைய ப்ராப்பர் பொசிஷனிங்கோ இல்ல டெக்னிக்ஸ்லயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். 2வது, அவங்க மென்டலா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னாலோ இல்ல எனக்கு பால் பத்தல நினைக்கவே பால் பத்தாம போகலாம். 3வது, அவங்க தாய்ப்பாலும் இல்ல பவுடர் பாலையும் சேர்த்து கொடுக்கறப்ப நிப்பிள் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அதனால கூட குழந்தைக்கு தாய்ப்பால் பத்தாம போகலாம். ஒரு சில மதர் நைட்டு ஃபீட் பண்ணாம இருக்கிறனால நாளடைவுல அந்த மதருக்கு டெய்லியுமே ஃபீடிங் கம்மியா தான் செக்ரேஷன்ஸ் நடக்கும். இதெல்லாம் தான் காரணமா இருக்க முடியும். உங்க குழந்தைக்கு நீங்க 6 மாதம் வரைக்குமே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க, இல்ல அப்படின்னாலும் நோ அப்படின்னு தெரியப்படுத்துங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை பாக்குறேன். உங்க குழந்தை ரிலேட்டடாக டயட் ரிலேட்டடான டவுட்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் வச்சுக்கலாம். ஒருவேளை இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தாய்ப்பால் பத்தல, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராப்பரான பொசிஷன்ல உட்காந்து பால் கொடுக்கணும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான பொசிஷனோ அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். குழந்தையும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ஃபீடிங் பில்லோ வச்சுக்கிறது இல்ல ஒரு பில்லோ
சப்போர்ட்ஸ்னால நீங்க வந்து வச்சுக்கலாம். படுத்துட்டு பால் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து இயர் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ண போகுது. ரெண்டாவது, உங்க குழந்தைய ப்ராப்பரா லான்ச் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கணும். உங்க குழந்தை உங்களுடைய பிரெஸ்ட்ல இருக்கிற நிப்பிள் அண்ட் ஏரியா ரெண்டையும் சேர்த்து சக் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். அவங்களுடைய மேல் உதடு மேல் நோக்கி கொஞ்சம் விரிஞ்சிருக்கும், கீழ் உதடு மேல இருந்து பாக்குறப்ப தெரியக்கூடாதுங்க. அடுத்து சில மதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரெஸ்ட்டை பிடிச்சி அவங்க அமுக்கி விடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே தேவையில்லை. அந்த ஃப்ளோ வந்து நீங்க வந்து தடுக்கிற மாதிரி அது. ஸோ நீங்க ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் பண்ணா போதும். உங்களுடைய மார்பக பகுதியை நீங்க சப்போர்ட் பண்ணி பிடிச்சிருந்தா குழந்தை அழகா ஆட்டோமேட்டிக்கா குடிக்க போறாங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க குழந்தை கரெக்டா சக் பண்ணதான் அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ப்ராசஸ் மாதிரி, ஒரு நேச்சுரலான ஒரு எமோஷனல் ஃபேக்டர் மாதிரி இருக்கு. ஸோ உங்க குழந்தை நல்லா சக் பண்ண உங்களோட பிரெயின்ல போய் நல்ல ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோனான ப்ரொலாக்டின் இதெல்லாம் வந்து உற்பத்தி ஆகி உங்களுக்கு மேற்கொண்டு அது அதிகமா செக்ரேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகுதுங்க. குழந்தைக்கு எப்ப ஃபீட் பண்ணணும் அப்படின்னா ஃபீடிங் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உங்க குழந்தைக்கு தேவைப்படுற நேரத்துல நீங்க வந்து பால் கொடுக்கணும். உங்க குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு வந்து ஒரு தடவை யூரின் போனாங்க அப்படின்னாவே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்து ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். இதே ஒரு 3 மாச குழந்தை பாத்தீங்க அப்படின்னா 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்குமே கம்ஃபர்டபுளா தூங்குவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பால் கொடுத்துக்கணும். மஸ்டா நீங்க வந்து நைட் நேரமும் நீங்க உங்க தாய்ப்பால் தான் கொடுக்கணும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்க அதிகமா தாய்ப்பாலை வந்து உங்க குழந்தை சுவைக்கதான் உங்களுக்கு வந்து ஃபீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகி நல்லபடியா நீங்க வந்து பால் கொடுக்க முடியும். 4வது, இந்த ஃபார்முலா மில்கையும் பிரஸ்ட் மில்கையும் மிக்ஸ் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொதுவா வந்து பாட்டில் ஃபீட் பண்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில் இருக்கிற நிப்பிலும் நம்மளுடைய மதருடைய நிப்பிலையுமே குழந்தை வந்து கன்ஃபியூஷனா எடுத்துக்குவாங்க. அதுக்கு பேர் நிப்பிள் கன்ஃபியூஷன் சொல்லுவோம். அப்ப நாளடைவில் என்ன நடக்கும்னா குழந்தை வந்து அவங்களோட தாயிட்ட வந்து பால் குடிக்கவே மாட்டாங்க. 5வது, உங்க குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா நார்மலா இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. உங்க ஃபேமிலியோட சப்போர்ட் சேர்ந்து நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாருடைய சப்போர்ட்னாலையும் ரொம்ப ஹாப்பியா நீங்க வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தான் உங்களால லாங் டேர்ம்ல நீங்க வந்து ஃபீடிங் வந்து கண்டினியூ பண்ண முடியும். லாஸ்ட் முக்கியமா இருக்கிறது மதருடைய டயட். எல்லாருமே கேட்பாங்க, நான் வந்து பால் அதிகப்படுத்தணும்னா இந்த உணவு சாப்பிடலாமா, அந்த உணவு சாப்பிடக்கூடாதா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், நீங்க நல்ல வாட்டர் வந்து இன்டேக் வந்து நல்லா இருக்கணும். நீங்க எக்ஸாஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஃபீடிங் பண்ண பிறகு. ஸோ ஃபீடிங் அப்பயும் சரி, ஃபீடிங் முடிச்ச பிறகுமே நல்ல தண்ணி குடிங்க. 2வது, உங்களோட டயட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பத்திய சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. உங்களோட டயட் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். பேலன்ஸ் தான் என்ன அப்படின்னா வந்து மாவுச்சத்து, புரதச்சத்து, ஃபைபர் இல்ல விட்டமின்ஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி நீங்க சாப்பிடணும். தவிர பத்திய சாப்பாடு அப்படிங்கிறது தேவைப்படாது. ஒரு சில வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2 உயிருக்கு நீ இப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வந்து சோறு சாப்பிட வைக்கிறது, இல்ல கீ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கான்செப்டுமே இல்லை. நீங்க முன்னாடி சாப்பிட்டதை விட 600 கேலோரிஸ் மட்டும் நீங்க அதிகமா சாப்பிட்டாவே போதும். ஆனா அதுல வந்து நல்ல எனர்ஜி ரிச்சாவும் நியூட்ரிஷன் ரிச்சாவும் இருக்கணும். அதிக புரோட்டீன் மட்டும் உங்க டயட்ல வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பயிர் வகை சாப்பிடுறது, நான்வெஜ் சாப்பிடுறது, மில்க் டெய்லி நீங்க குடிச்சுக்கோங்க. அடுத்து முட்டை சாப்பிடுங்க. இது எல்லாமே நீங்க வந்து நல்லா சாப்பிடலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நட்ஸ் எல்லாம் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இயற்கையாவே சில உணவுகளுக்கு தாய்ப்பாலை அதிகப்படுத்துற குணங்கள் இருக்கதான் செய்யுது. என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இதை மட்டுமே சாப்பிடணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து வெள்ளைப்பூடு அப்படின்னா அதுல வந்து இருக்கதான் செய்யுது மருத்துவ குணம் அப்படின்னா அதையே டெய்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்க பேலன்ஸ்டு டயட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. தவிர இந்த ஃபுட்டு சாப்பிட்டா அதிகமாகும், இந்த ஃபுட்டு சாப்பிடலன்னா கம்மியாகும் அப்படிங்கிற கான்செப்டே எதுவுமே இல்லை. தாய்ப்பால் கொடுக்குற அம்மாங்க நீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு எவ்வளவு நாள் வரைக்கும் கொடுக்கணும், அதோடைய மகத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஒரு விரிவா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.